ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் டேங்க் ஃபில்ட்ரு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபிஷ் டேங்கில் நான் இந்த ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு 5லேருந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் என்னோடய ஃபிஷ் டேங்கில் உள்ள தண்ணியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. நம்ம அதை வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபிஷ் டேங்க் ஃபில்ட்ரு செய்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக்கலுக்கு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பிவிசி பைப்பு. அதுதான் நான் வந்து 3/4 இன்ச்சு பைப்பு எடுத்திருக்கேன். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃபிஷ் டேங்கோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 1.25 அடி. அதனால நான் 1 அடி வந்துட்டு இந்த பிவிசி பைப்பு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 வந்துட்டு எள்ளு இந்த மாதிரி இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3/4 எள்ளு ஒன்று தேவைப்படும். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஏர் டியூப் வந்துட்டு மோட்டர்லேருந்து வர்ற டியூப் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுருவோம். ஆனால் இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனா தான் அந்த டியூப் வந்துட்டு மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வாட்டர் கேன், அதாவது ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணும்போது ரொம்ப கிராஸாக இருக்கும். அதனால் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதே க்ரீன் கலரில் இந்த வேறு பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிஷ் டேங்க் உள்ள க்ரீன் கலரில் இருந்ததுன்னா நல்லாயிருக்குன்றதுனால அது மாதிரி இருந்ததுன்னா கூட வச்சுக்கோங்க. இப்போது நான் இப்போ எங்கே கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். பாதியாக வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இதுக்குள்ளே நம்ம ஃபில்ட்ரு வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்துட்டு பிளேடால் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிசர் வச்சுட்டு அதை லெவலாக வந்துட்டு அதில் வந்துட்டு சின்ன சின்ன அந்த இதுக்கு பிசுறுங்கள்லாம் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங்காக அழகாக கட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு இது உள்ள ஃபில்ட்ரு வைக்கும்போது வந்துட்டு அந்த பிசுறு இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா பிவிசி பைப்பு. அந்த பிவிசி பைப்பில் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் பாட்டிலை வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஜாயின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 3/4 இன்ச்சு பைப்புன்றதுனால வந்துட்டு உங்களுக்கு லூஸாக இருக்கும் இந்த மாதிரி. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கீழே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பெருசாகிடும். முன்னாடி லூஸாக இருந்தது இல்லைங்களா, இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ரவுண்டாக அழகாக வந்துட்டு அந்த இடம் பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கம்மு போட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்துட்டு இது வழியாக உள்ள லீக்கேஜ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கம்மு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும் இந்த இடத்த மட்டும். இப்போ பாருங்கள், முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தது. இப்போ நல்லா கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கம்மு போட்டு இதை நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் தண்ணி வந்துட்டு லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கம் போட்டு பேக் பண்ணி நல்லா ஒட்டிப்போம். நான் வந்துட்டு இப்போ க்ளூ கன்னு தான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு ரவுண்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நல்லா டைட்டாக வந்துட்டு பிடிச்சி இழுத்திங்கனாக்கா நல்லா பேக்கிங் ஆகிக்கும். கேப்பே இருக்காது. தண்ணியும் லீக்கேஜ் ஆகாது. தண்ணி இது வழியாக உள்ளே வராது. ஏன் இது வழியாக தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னாக்கா, தண்ணி வந்துட்டு அழுக்கு தண்ணி வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வரணும். அப்புறம் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். அது வழியாக மட்டும்தான் வரணும். அந்த வழியாக தண்ணி வரக்கூடாது. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அழுக்கு தண்ணி ஃபிஷ் டேங்கில் உள்ள அழுக்கு தண்ணிங்க உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நிறைய ஹோல்ஸ் போடணும். நான் வந்துட்டு சால்ட்ரிங் மிஷின் வச்சு தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஹோல்ஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ ஹோல்ஸ் போட்டிருக்கேன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி சால்ட்ரிங் மிஷின் இருந்துச்சுன்னா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இரும்பு ஆணியை ஹீட் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் போட்டிருக்கோன்னு. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் உள்ள அழுக்கு தண்ணிங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே போயிட்டு மேல் வழியாக வந்து விழுவும், க்ளீனாகி வரும். இப்போ மேலே இருக்கிற இந்த கேப்பை வந்துட்டு கழட்டிக்கலாம். அந்த எல்லை வந்து கழட்டிட்டு இப்போ இந்த ஏர் டியூப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது ஃபிஷ் கடையிலே கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கனாவே இது உங்களுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க. இது உங்களோட ஃபிஷ் டேங்குக்கு தேவையான அளவுக்கு லென்த்து கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த எல் பெண்டில் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூப் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பிவிசி பைப்பு என்ன லென்த் இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இது வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் இது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டோம்னாக்கா வந்துட்டு இந்த டியூப் வந்துட்டு முன்ன பின்னன்ட்டு போகாது. நம்ம ஒவ்வொரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுனால நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த டியூப்பை வந்துட்டு உள்ளே இந்த பிவிசி பைப்புக்குள்ளே வந்துட்டு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், உள்ளே அந்த ஏர் டியூப் வந்துட்டு எந்த அளவுக்கு லென்த்தில் நிற்கிது பாருங்கள். இந்த லென்த்தில் தான் நிற்கணும். இது வந்துட்டு பெருசாக வெளியிலவும் வரக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை ஃபில்டராக யூஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரப்பரு. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்துட்டு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபில்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் கொசு வலை வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு, தூக்கி போட போகிறீங்கன்னா கூட அதை கூட இந்த மாதிரி ஃபில்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபிஷ் கடையில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில்ட்ரு கேட்டிங்கனாக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபில்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய இன்னொரு ஃபிஷ் டேங்கில் நான் வந்து அந்த ஃபில்டரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை தான் வந்துட்டு நான் இந்த ஃபிஷ் டேங்க் ஃபில்டரில் வந்துட்டு ஃபில்டராக யூஸ் பண்ணுறேன். இதுவும் சூப்பராக வேலை செய்யும். ஓகே, நம்ம ஃபிஷ் டேங்க் ஃபில்ட்ரு வந்துட்டு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரை வந்துட்டு நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி வேணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபில்டரை வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் போட முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆயில் கேனை வந்துட்டு ஒரு சின்ன கேன், வேஸ்ட்டாக போன கேனை எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 இன்ச்சு சைஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபில்டரை வந்துட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டுறதுக்கு ஒரு கொக்கி மாதிரி தான் வந்து நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 இன்ச்சில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணி இதை பெண்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து ஃபிஷ் டேங்கில் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். என்னோடய ஃபிஷ் டேங்கோட சைஸு கிளாஸ் என்ன கிளாஸ் இருக்கோ அந்த சைஸில் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்துருக்கேன், மர பீஸ் ஒன்று. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு மடக்கிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு உடனே வந்துட்டு கூல் பண்ணோம், தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஹீட்டாக இருக்கிற வந்துட்டு பிவிசி பைப்பு உடனே வந்துட்டு தண்ணி பட்டுச்சுன்னா உடனே அப்படியே ட்ரை ஆகி அதே மாதிரியே நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்துட்டு பாருங்கள், இப்போ கிளிப் மாதிரி கரெக்டாக கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி கிளிப் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கிளிப்பை வந்துட்டு இந்த ஃபில்டரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கன் போட்டு அதை ஃபிட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெவிக்விக் போட்டுப்போம். ஏன்னா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்துட்டு நம்ம அடிக்கடி கலட்டி மாற்ற வேண்டிய இடம்ன்றதுனால வந்துட்டு நீங்கள் லைட்டாக கம்மு போட்டிங்கனாக்கா இது டக்குன்னு எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளூ கன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் வந்துட்டு ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், ஒட்டிடலாம். ஸ்ட்ராங்காக நம்ம ஒட்டிட்டோம். நம்மளோட ஃபிஷ் டேங்க் ஃபில்ட்ரு வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ இந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டியூப்பை வந்துட்டு நம்ம ஏர் மோட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் ஏர் மோட்ரு. இந்த ஏர் மோட்டரில் 2 ஹோல்ஸ் இருக்குது, 2 வழியாகவும் காற்று வரும். நான் வந்துட்டு ஒரு பக்கத்தை மட்டும் நான் இந்த ஃபில்டருக்காக ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஃபிஷ் டேங்க் ஃபில்டர்லேருந்து வர்ற டியூப்பை வந்துட்டு
இந்த ஏர் மோட்டரில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இதை நம்ம ஃபிஷ் டேங்குக்குள்ளே கொண்டு வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். அது எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு உங்களோட ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு நம்ம அந்த கிளிப்பு மேலே வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளிப்பை வந்துட்டு அந்த ஃபிஷ் டேங்கோட இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மோட்டர் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு நம்ம வந்துட்டு ஃபிஷ் டேங்க்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். என்னோடய ஃபிஷ் டேங்க் இது வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஆகுது தண்ணி சேஞ்ச் பண்ணி. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சுவிட்சு போடுறேன். சுவிட்சு போட்ட உடனே ஃபில்டரில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா கீழே இருந்து தான் வருது. நம்ம அந்த ஃபில்ட்ரு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபில்ட்ரு அந்த ஸ்பாஞ்சு மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்க்ரப்பர் வழியாக வந்துட்டு கீழேருந்து எவ்வளோ அழகாக தண்ணி வருது பாருங்கள். இந்த ஃபிஷ் டேங்கில் உள்ள தண்ணி, அழுக்காக இருக்கிற தண்ணி, டஸ்ட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே இது வழியாக தான் ஹோல்ஸ் வழியாக போயிட்டு அந்த ஃபில்டரில் வந்துட்டு அந்த அழுக்குங்கெல்லாம் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஃபில்டர் ஆகி மேலே எவ்வளோ அழகாக சூப்பராக தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். மீன்களுக்கும் இது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்ல சர்க்குலேஷன் ஆகுது இல்லைங்களா, மேலே போயிட்டு அப்படியே ரொட்டேஷன் ஆகிறதுனால வந்துட்டு உங்களுக்கு மீனும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடும், ஆக்டிவாக இருக்கும். இப்போ மேலே இந்த தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப க்ளீனான தண்ணி தான், வந்துட்டு அழுக்கு இல்லாமல் ஃபில்டர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்டு இருக்குது. இதனால் வந்து உங்களோட தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா கிளியராக இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் அடிக்கடி தண்ணியை வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய ஃபிஷ் டேங்கில் இன்னொரு ஃபிஷ் டேங்க் நான் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஃபில்டர் நான் க்ளீன் பண்ணி போட்டு ஒரு 15 நாள் கிட்ட 15-20 நாள் கிட்ட ஆகுது. இப்போ தண்ணி சுத்தமாக வரவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபில்டரில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்குன்றதுனால மேலே வந்து உங்களுக்கு தண்ணி வராமல் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்ட்டு. ஆனால் மோட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நான் இப்போ இதை கலட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ அப்படியே மேலே எடுக்கிறேன். எவ்வளோ அழுக்கு வந்துட்டு இந்த ஃபில்டரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு 15 நாள் கிட்ட ஆகும் இந்த அளவுக்கு அழுக்காகணுன்னாக்க. நம்ம 15 நாளைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்துட்டு கிளியர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மேலே தண்ணி வராமல் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம எடுத்து இதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாஞ்சில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழுக்கும் வந்துட்டு நம்ம தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு இவ்வளோ அழுக்குங்க வந்துட்டு அந்த ஃபிஷ் டேங்கில் உள்ள தண்ணியை வந்துட்டு அழுக்காக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கிளியர் பண்ணியிருக்குது இந்த ஃபில்ட்ரு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இவ்வளோ அழுக்கு வந்துட்டு நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அடிக்கடி தண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். மீனுங்களும் அழுக்காக இருக்கிற தண்ணியில் இருக்கும்போது சீக்கிரமாக செத்துரும். இவ்வளோ அழுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துட்டோம். தனியாக ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. நம்ம மொத்தமாக ஃபுல்லாக ஃபிஷ் டேங்கில் உள்ள தண்ணியை மாற்றுறதுக்கும் இந்த ஃபில்டரில் மட்டும் எடுத்து தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுறதுக்கும் எவ்வளோ வேலை மிச்சம். ஏன்னா ஃபிஷ் டேங்க் தண்ணி மாற்றணும் அப்படின்னாக்க ஒரு ½ டே நம்ம வந்து டைம் ஒதுக்கி ஆகணும். அதுக்கு பேசாமல் நம்ம இந்த ஃபில்டரை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸியாக மாட்டிடலாம். ஒரு ½ அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாவே போதும். பாருங்கள், நான் அந்த ஸ்பாஞ்சை வந்துட்டு கழுவிட்டு இருக்கேன். எவ்வளோ அழுக்கு வந்துட்டு அது உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பாஞ்சு தான் சொன்னேன் நான். இந்த ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரு, இல்லை நீங்கள் கொசு வலையை கூட இவ்வளோவுக்கு கனமாக வந்துட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழுக்கு இருக்கிறதுனால தான் தண்ணி வந்துட்டு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் பழைய மாதிரியே நான் உங்களுக்கு அதில் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிஷ் டேங்கில் நான் போட்டுற போகிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் டேங்கில் இந்த ஃபில்டரை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் தண்ணி வராமல் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் ஃபில்டரில் வந்துட்டு வச்சுருக்கிற ஃபில்ட்ரு ஃபுல்லாக வந்துட்டு அழுக்குங்க வந்துட்டு ஸ்டோர் ஆகிருந்தது. அது எவ்வளோ அழுக்கு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு இதில் தண்ணி வராமல் இருந்தது. இப்போ நான் பழைய மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு சுவிட்சு போட்டோடனே எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வந்துட்டு அழகாக ஃபில்டர் ஆகி வந்துட்டுருக்குது.
அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிஷ் டேங்கில் உள்ள சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மீனுங்களை வாங்கி சூஸ் பண்ணி விடுங்க. சின்ன டேங்கில் வந்துட்டு தேவைக்கு அதிகமாக நீங்கள் மீன் விடும்போது வந்துட்டு உங்களுக்கு தண்ணி சீக்கிரமாக அழுக்காயிடும். சரிங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.